சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும். புதிய ஓட்டுநர் நடத்துனர்களை நேரடி நியமனம். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கோரிக்கை. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும். புதிய ஓட்டுநர் நடத்துனர்களை நேரடி நியமனம் செய்ய வேண்டும். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளன. ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக நடத்த வேண்டும் என போக்குவரத்து கழக ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதுபோல சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்தில் புதிய ஓட்டுநர் நடத்துனர்களை நேரடியாக நியமனம் செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தம் தொடர்பான 15வது ஊதிய ஒப்பந்த முதல்கட்ட பேச்சுவார்த்தை கடந்த ஆண்டில் நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் கடந்த காலங்களை விட அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்றால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை டிசம்பர் 27, 28 ஆகிய 2 நாட்கள் நடத்த அரசு திட்டமிட்டது. ஆனால் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு காரணத்தால் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டது. பிறகு அரசு நிகழ்ச்சிகள் தடையின்றி நடைபெறும் நிலையில் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டதற்கு CITU உள்ளிட்ட முக்கிய தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. இருப்பினும் இதுவரை பேச்சுவார்த்தைக்கான நடவடிக்கையை அரசு எடுக்காமல் இருந்து வருகிறது. இதனால் பேச்சுவார்த்தைக்கான தேதியை அறிவித்து விரைந்து ஒப்பந்தத்தை இறுதிப்படுத்த வேண்டும் எனவும், அதே நேரம் 2 நாட்களாக அல்லாமல் ஒரே நாளில் அனைத்து சங்கங்களும் இடம்பெறும் வகையில் பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் எனவும் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. அதுபோல சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்தில் புதிய ஓட்டுநர் நடத்துனர்களை நேரடியாக நியமனம் செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னை மற்றும் புறநகரில் 672 வழித்தடங்களில் 3200க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இவற்றை இயக்க போதிய ஓட்டுநர் நடத்துனர்கள் இல்லாத சூழலில் 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் பணிமனையில் நிறுத்தப்பட்டன. இதனால் பொதுமக்கள் பெரிதளவில் பாதிக்கப்பட்டனர். இதை சரி செய்யும் வகையில் பணிமனைக்கு வரும் பேருந்துகளுக்கு டீசல் நிரப்புதல் உள்ளிட்ட பணிமனை பணிகளில் இருந்த ஓட்டுநர்களை வழித்தடத்தில் இயங்கும் பேருந்துகளில் பணியமர்த்த மாநகர போக்குவரத்து கழகம் நடவடிக்கை எடுத்தது. இதன் தொடர்ச்சியாக பணிமனை ஓட்டுநர் பணிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் நியமிக்கப்பட்டனர். எனினும் ஆண்டுதோறும் நிரந்தர பணியாளர்கள் ஓய்வு பெற்று வருவதால் போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர் நடத்துனர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை தொழிற்சங்கங்கள் எழுப்பியுள்ளன. மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டுக்குழு, அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை தவிர எந்த போக்குவரத்து கழகத்திலும் கடந்த 11 ஆண்டுகளுக்கு மேலாக நிரந்தர பணியாளர்கள் இதுவரை நியமிக்கப்படவில்லை. மேலும் கடந்த 2015இல் 25,219 பேர் பணியில் இருந்து மாநகர போக்குவரத்து கழகத்தில் கடந்த ஆண்டு நிலவரப்படி 19,415 பேர் மட்டுமே பணியில் இருந்தனர். நடப்பாண்டு மேலும் 680 பேர் ஓய்வு பெறுகின்றனர். மேலும் இதில் 258 ஓட்டுநர்கள் மற்றும் 253 நடத்துனர்களும் அடங்குவர். இவ்வாறு இருக்க புதிய நேரடி நியமனத்துக்கான நடவடிக்கையை அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்தி உள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.